ஃபாரினர்ஸை ரொம்பவே கவர்ந்த ஒரு அழகான தீவு. இந்த தீவுக்கு வந்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் இருந்து வேற ஒரு இடத்துல தான் இந்த தீவு இருக்காது. குளிக்கிறதுக்கு பிரத்யேகமான இடம் தான். நான் பார்க்கறதுக்கு அப்படி சட்டப்படி இடம் வளைச்சி வர சுற்றி நிறைய இருக்கு. கொஞ்சம் கூட கட்டிது. எப்படி இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் புறாமலைக்கு போகிறோம். ரிங்கோவில் இருக்கிற முக்கியமானது குட்டி தீவு. இது பார்க்கணும். அன்னைக்கான தீவு. வாங்க போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு. இன்னொன்று தான் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் ஆய்வான். எங்கேயாவது இந்த சீசன் டைமில் ட்ரிப் போகணும்னு சொல்லி நினைச்சிங்கன்னு சொன்னால் ரொம்பவே சூட்டபுளான ஒரு இடத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இலங்கையை பொறுத்தவரையில் கடந்த நாட்களில் ரொம்பவே அதிகமான விடுமுறையும் பண்டிகை காலமாக இருக்கிறதுனால நிறைய பேர் எங்கேயாவது போகணும், சந்தோஷமாக தன்னதை ரிலாக்ஸாக இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்படியான இடத்தை சூஸ் பண்ணி போனால் ரொம்பவே ரிலாக்ஸாகவும் நல்லா இருக்கும், பொருத்தமாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். வளமையாக போன இடம் இல்லாமல் பொருத்தமான ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போகணும், ஃபாரினர்ஸை கவர்ந்த நல்ல இடத்துக்கு நாங்களும் போகணும்னு சொல்லி ஆசைப்படுற ஆட்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த இடத்தை பொறுத்த வரையில் திருகோணமலையிலிருந்து ஒரு 15 நிமிடம் போட் பயணம் போனதுக்கு பிறகு இந்த தீவை அடைய முடியும். ஒரு இடத்தை பார்வையிட்டது பிறகும் திரும்பவும் ஒரு தரம் போகணும் போல இருக்கிற ஒரு இடம்னு சொன்னால் இந்த இடமா தான் இருக்குது. இந்த இடத்துக்கு ஏன் போகணும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்னோக்லின் போயிட்டு சுறா மீன்கள், கடல் வாழ் உயிரினங்கள், கடல் ஆமைகள், ஜெலிஃபிஷ் இப்படி நிறைய வகையான கடல் உயிரினங்களை இந்த இதில் பார்க்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய தாவர வகைகளும் இந்த தீவில் இருக்குது. நீங்கள் ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு பீச்சை அடையக்கூடிய மாதிரி ஒரு அழகான செட்டப் இந்த பீச்சில் இருக்குது. இலங்கையில் இருக்கிற ஒரு குட்டி தீவு, ஃபாரினர்ஸை ரொம்பவே கவர்ந்த ஒரு அழகான தீவு. தற்பொழுது ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகி வருகின்ற அந்த தீவை தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். அந்த போட்டில் அப்படியே இறங்கி அப்படியே ஃபுல்லாகவே இந்த தீவை பார்க்க முடியும். நான் ஸ்ரீலங்காவில் இருந்து வேறு ஒரு இடத்துல தான் இந்த தீவு இருக்குது. இன்னொரு குட்டி தீவு, அழகான தீவு. இப்படி போட்டில் வந்துக்கிட்டு செங்கோவில் இருந்து இந்த இடத்துக்கு வருவாங்க. இந்த தீவை பொறுத்த வரையில் இப்படியான இருக்கக்கூடிய இடங்களும் இந்த தீவில் அழகான முறையில் ரிலாக்ஸாக நேரத்தை கழிக்கக்கூடிய இடங்களும் இந்த தீவில். மால்டீவ்ஸ், மாலைதீவுகளுக்கு நீங்கள் போகவே தேவையில்லை. இப்படியான இடங்களுக்கு, இப்படியான தீவுக்கு வந்தாலே போதும் உங்களுக்கு மால்டீவ்ஸுக்கு போன ஒரு ஃபீலிங் கொண்டு வரும். ஸ்ரீலங்காவுக்கு வர ஃபாரினர்ஸ் கூடுதலாக விரும்பக்கூடிய ஒரு தீவு, குட்டி தீவாக இது இருக்கிறது. இங்கே பாத்ரூம் செட்டப். ஸோ பாத்ரூம் செட்டப் இல்லாததுக்கு காரணம் இங்கே உள்ள உயிரினங்கள் பெர்ஃபெக்டாக, அதாவது இயற்கையோட ஒன்றி வாழ்கிறதுனால மனிதனுடைய எந்த பாக்டீரியா தாக்கங்களும் இல்லாத மாதிரி தான் இந்த செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. நான் நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டு மறந்து போயும் பொலித்தீன் வகைகள் சாப்பாடுகளை கொண்டு போகிறதுக்கு இங்கே அலவுட் இல்லை. இவ்வளோ விஷயங்களை மெயின் பண்ணுறாங்க. ஸோ மெயின் பண்ணுறதுக்கு காரணமே இந்த இடத்த பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவும் பியூட்டிஃபுல்லாகவும் வச்சுக்கி இருக்கிறது தான். ஸோ அவங்களோட மெயின்டெனன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இல்லைங்கதா, கல்லுக்குள்ளே எல்லாமே நிற்கிது. சும்மா பார்க்கறதுக்கு அப்படி சட்டப்படி இடம். இது நம்மட நாடு, நம்மட நாட்டுக்கு சொந்தமான ஒரு குட்டி தீவு. இந்த தீவை ரொம்பவும் அழகான முறையில் வச்சுக்க இருக்கிறது நம்மட பொறுப்பு. ஸோ நாம் போகிற நாங்கள் கட்டாயம் இவ்வாறான விடயங்களை தவிர்த்து கொண்டு
பிளாஸ்டிக் பைகள் மற்றது உணவுப் பொருட்களை கொண்டு போகிறத தவிர்த்து கொண்டு இந்த இடங்களுக்கு பார்வையிடுவது அங்குள்ள உயிரினங்களுக்கும் அந்த அழகுக்கும் மென்மேலும் பெருமை. இந்த இடத்துக்கு போகிறதுல மற்றொரு மெயின் விஷயம் என்னன்னு சொன்னால் 100-200 மீட்டருக்கு கோரல்ஸ், அதாவது சிப்பி சங்கு வகைகளை நீங்கள் பார்க்கலாம். அழகான வெண்ணிறத்திலான இந்த சங்குகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே நீங்கள் போகக்குள்ள கட்டாயம் ஸ்லீப்பர்ஸ் கொண்டு போகிறது அவசியப்படும். பாருங்க, உசிரி இருக்கு இந்த சிப்பிக்கு, நல்ல பெரிய சைஸில் இருக்கு. பாருங்க, வளைச்சி வர சிப்பி நிறைய இருக்கு. ஒரு 10 எடுத்து போய் வீட்டை சமைச்சு பார்ப்போம். கள்ளக்காய் இருக்கு, ஆனால் அந்த மாதிரி இருக்கு. தண்ணி கிளியர் ஆகி கொஞ்சம் கூட கக்கிது. சூப்பரான ஒரு குட்டி தீவில் எனக்கு கிடைக்காத விடயமெண்டா ஸ்னொக்லைன் போக கிடைக்கல. அதோட இந்த மலைக்கு மேலே ஒரு அழகான வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதையும் பார்க்க கிடைக்கல. இந்த 2 மெயின் விஷயங்களுக்காகவும் நான் நெக்ஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வரணுமென்னு சொல்லி ஆசைப்பட்றேன். ஸோ அப்படியான ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான யூனிக்கான ஒரு சட்டப்படி ஒரு இடத்தை தான் நான் உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கிறேன். இந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு போட்டுக்கு 8000 ரெஜிஸ்டர் ஃபீஸ் 2000 எடுக்கிறாங்க. இதில் ஒரு போட்டில் 7 பேர் போகலாம். நீங்கள் போகிறோன்னு சொன்னால் கட்டாயம் ஐடென்டி, நேஷ்னல் ஐடென்டி அல்லது லைசனை கொண்டு போகிறது நல்லது. காலை 9 மணி இருந்து ஈவினிங் 5 மணி வரையும் தான் இந்த இடத்துக்கு பார்வையிடுறதுக்கான அலவுட் இருக்குது. நீங்கள் ஏர்லியாகவே போனீங்கன்னு சொன்னால் நிறைய இடங்களை நிறைய விஷயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் லேட்டாக 4 மணிக்கு போனதுனால 1 hour தான் எங்களுக்கு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பமும் கிடைச்சிருந்துச்சு. ஏர்லியாக போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளவு நேரமும் அந்த தீவில் ரிலாக்ஸாக உங்களோட விஷயங்களை பார்க்க முடியும். நீங்கள் போகிற டைமுக்கு அந்த போட் நம்பருக்கு கோல் அடித்தா அவங்க வந்து ஏற்றிக்கி போவாங்க. இங்கே ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் பிஜின் ஐலாண்டிலிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் கேப்புக்குள்ளே தான் நிலாவலி பீச்சும் இருக்குது. ஸோ நிலாவலி பீச்சுக்கும் நீங்கள் போகலாம். ரொம்பவே ஃபேமஸான நிலாவலி பீச்சுக்கு நாங்கள் பிஜின் ஐலாண்டு போயிட்டு அப்படியே நிலாவலி பீச்சுக்கும் வந்திருந்தோம். ஸோ ரொம்பவே மறக்க முடியாத ஒரு பயணமாக இந்த பயணம் இருந்துச்சு. ஸோ ஒரு சூப்பரான பயணத்தை ஷேர் பண்ண ஒரு சந்தோஷத்தோடு அடுத்தடுத்து சூப்பரான வீடியோக்கள் வர காத்து இருக்கிறது. ஸோ மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.